லைஃப் டைம் சேஞ்ச் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது சிம்ம லக்னத்தை பொறுத்த மாட்டில்லைங்க, சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக சனி வந்துடுவாருங்க. இப்போது திருமண அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்னத்துக்கும் சரிங்க, கடக லக்னத்துக்கும் சரி. சனி வந்து கடக லக்னத்துக்கு 6-7 குடையவராக வருவார், சிம்ம லக்னத்துக்கு 6-7 குடையவராக வருவார், கடக லக்னத்திற்கு 7-8 குடையவராக வருவாருங்க. அப்படி இருக்க இப்போ நம்ம பார்க்குற சிம்ம லக்னம் அப்படிங்கிறப்போ அவர் 6-7 குடையவராக வந்துடுறாருங்க. இந்த 6-7 குடையவராக வர்றது ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்துடுங்க. கரெக்டாக நம்ம இது எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம கணிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி இருக்க இப்போ அவர் எங்கே இருந்தால் ஓரளவுக்கு பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் மற்ற கிரகங்களுடைய பார்வையும் நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா 7ஆம் அதிபதியாக வரும்போது அவர் நல்ல இடத்துல கூட தான் வீட்டை தான் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சனியை பொறுத்த மட்டும் சனி அந்த வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அந்த வீட்டை பார்க்குறது அது நல்ல பலன்களை வழங்குவதில்லை. அதுவும் இந்த லக்னத்துக்கு ரொம்ப பார்க்கணும். சிம்ம லக்னமாகி 7 குடையவராக இருந்தால் பரவாயில்லையே, அவர் 6 குடையவராக வந்துடுறாரு. இப்போ அதுதானே அதில் பிரச்சனையே. அப்படி இருக்க இப்போது 7ல் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. சிம்ம லக்னத்துக்கு 7ல் சனி இருந்துட்டாருங்க. எங்கெங்க? கும்பத்தில் இருந்துட்டாருங்க. கும்பத்தில் இருந்துட்டு அந்த சனியை யாராச்சும் குருவும் பார்த்துறது நல்லது. அதே சமயம் அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது திக்பலம் அடைவார். திக்பலம் அடைகிறது ரொம்ப நல்ல அமைப்பு. சிம்ம லக்னத்திற்கு 7ல் கும்பத்தில் சனி திக்பலம் அடைவது நல்ல அமைப்பு. அப்படி அதுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள மாட்டார். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதுதான், அதுக்கு தான் நான் 7ஆம் வீட்டை சொன்னேன். 7ஆம் வீட்டில் கும்பத்தில் அவர் திக்பலம் அடையும் பொழுது 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள மாட்டார். அப்படிங்கிறப்போ அந்த 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் அந்த அளவுக்கு இருக்காது. லக்னத்தை சனி பார்ப்பார். அதே சமயம் அந்த லக்னத்தை குருவும் பார்த்து விட்டாலும் இன்னும் நல்ல யோகம். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்தபடியாக அந்த சனி வேறு எங்கே இருந்தால் கொண்டு வர முடியும், அப்படி நல்ல பலன்களை வழங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 6-7 குடையவராக வரும்பொழுது அவர் 3ல் உச்சம் பெறுவது நல்ல அமைப்பை கொடுத்துருங்க. சிம்ம லக்னத்திற்கு 3ல் சனி உச்சம் பெற்று இருந்தால் அது நல்ல பலன்களை வழங்குங்க. இப்போது இந்த சனியை செவ்வாய் பார்த்துட்டாருங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கல். சிம்ம லக்னத்தை பொறுத்த மட்டும் ஒரு கல்யாணமாக 2 கல்யாணமாக வருதா, இல்லை கல்யாணம் மாதிரி கல்யாணத்திலே பிரச்சனை வருதா அப்படிங்கிறத போராட்டமே வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி வர்றது தான் இந்த சிம்ம லக்னம். இப்போ நான் காட்டுற பாருங்க. இப்போ பார்த்துக்கோங்க, சிம்ம லக்னங்க. சிம்ம லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6 குடையவர், 6-7 குடையவராக இருக்கிறாங்க. நான் இப்போ என்ன சொல்லியிருந்தேன், சனி இங்கே இருந்தால் 7ல் சனி திக்பலம் அடைவார். அது நல்ல அமைப்பு தான். லக்னத்தை சனி பார்ப்பார். அதே சமயம் இவர் 6ஆம் அதிபதியாக அவர் பார்க்கலைங்க, 7ஆம் அதிபதியாக பார்க்குறார். இந்த இடத்துல நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். இதுதான் உண்மையும் கூட. 7ஆம் அதிபதியாக லக்னத்தை பார்க்குறார். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இல்லைங்க, இவர் இங்கே இல்லாமல் இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சனியாக, அதாவது இந்த வீட்டை பார்க்கக்கூடிய, இந்த வீட்டுக்கு தொடர்புக்கூடிய சனியாக இருந்து அவர் இங்கே பாருங்க, சனி இங்கே இருந்துட்டாரு. இது உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இன்னொரு கேட்டேன். 12ல் சனி இருக்கிறாரு. 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளவில்லை. இப்போ பார்த்துக்கோங்க, 6ஆம் வீட்டை தொடர்பு கொண்டு 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர் கெடு பலன்களை வழங்குகிறார். அதே சமயம் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க. இவர் ஏன் இன்னொன்று போட்டேன்னா, இதில் இன்னொரு டாப்பிக்கும் இருக்குது. சனி 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். 8ஆம் வீட்டை தொடர்பு 7ஆம் வீட்டை அவர் 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது 2வது விஷயம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இவர் 6ஆம் வீட்டத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போது 6ஆம் வீட்டு கெடு பலன்களை அதிகம் பண்ணுவார். அப்படிங்கிறக்காகத்தான் இந்த டாப்பிக்கை நம்ம சொல்கிறது. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்க்கவே வேணாங்கிறீங்க, அதே சமயம் பார்க்காம இருக்கிறது நல்லது தானே. 7ஆம் வீட்டை பார்க்காம இருக்கு, 7ஆம் வீட்டை பார்க்காம இருக்கிற இடத்துல 6ஆம் வீட்டை பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு வந்துடுதுல அடுத்த பிரச்சனை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல நம்ம. அப்போ 6ஆம் வீட்டை பார்க்குறதும் இல்லாமல் அவர் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த சனி இருக்கும் வீட்டதிபதி சந்திரனும் நல்லா இல்லை அப்படின்னா அந்த பயங்கர கொடூரா பார்வையில் அவர் பார்ப்பார். கடகத்தில் இருக்கிற சனி இது இப்படி தாங்க வரும். இது தாங்க அதில் பிரச்சனை. இல்லைங்க, இங்கே இருக்கிறாங்க சனி இங்கே இருந்துக்கிட்டு பண்ணுறாரு அப்படின்னா 6ஆம் வீட்டிற்கு 6ல் மறைகிறார், 6க்கு 6ல் மறைகிறார். அப்படிங்கிறப்போ அது பெரிய பிரச்சனை கிடையாது. அதே சமயம் லக்னத்தை பார்க்கிறார். லக்னத்தை பார்த்தாலும் அந்த குருவோட பார்வை வேறு எதுவும் இந்த லக்னத்துக்கு கிடைச்சிருச்சு, சுபத்துவம் மட்டும் கிரகம் இருந்துச்சுன்னா அது பெரிய பாதிப்புகளை வழங்காது. அதே சமயம் பாருங்கள், 6 குடையவராகி
இந்த 6 குடையவர் லக்னத்தை பார்க்கும்போது இந்த லக்னாதிபதியான சூரியன் நல்ல நிலைமையில் இருந்துடணுங்க. இல்லாட்டினா எதிரி பலம் அதிகமாயிடும். அதே சமயம் இங்கே எதிரின்னு இன்னொரு ஆளையும் சொல்லலாம், மனைவி ஸ்தானமும் இங்கே எதிரிங்கிற மாதிரி தான் வரும். இந்த லக்னத்தினுடைய அமைப்பு அந்த மாதிரி, கர்மா அந்த மாதிரி வருது, வேற ஒன்றும் கிடையாது. கர்மா அப்படி வருது, 6 7 வருது. அப்படி வரும்பொழுது இந்த மனைவியாலேயே அவங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி வந்துடுது. அது இயற்கை, அவங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் வருது. இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி வருதுங்கிறது தான் சயின்ஸ். இப்படி இருக்க இந்த 6 7 குடையவர்களே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னாலும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சரியில்லாத இடத்துல சனி இருந்து இந்த 6ஆம் திசை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 19 வருஷங்க பட்டாத பாடுபடுத்திடும் அவங்கள அந்த ஜாதகரை. பாவம், அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அது ரெண்டாவது யாராக இருந்தாலும் படாத பாடுபடுத்திடும் இந்த சனி திசை. நல்ல இடத்துல இருந்துடணும். இந்த 3ல் இருக்கிறாருங்க, இங்கேருந்து குரு பார்த்துட்டாருங்க. நான் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த கால்குலேஷன் இந்த சயின்ஸ் கரெக்டாக வரும் பாருங்கள். 1 2 3ல் சனி உச்சங்க, சனி உச்சம் அடைஞ்சு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, விட கிடைக்கும் உங்களுக்கு. 3ஆம் வீட்டில் சனி உச்சம் அடைஞ்சிருக்காருங்க. யாருங்க அவர்? 6 7 கூடியவர், மனைவி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது எதிரி ஸ்தானம் உச்சம் அடைஞ்சிருக்குங்க. இந்த உச்சம் அடைஞ்சு 3ஆம் பார்வை 1 2 3ஆம் 5ஆம் வீட்டை பார்க்குறாங்க. இந்த 5ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லைங்க, அப்போ குழந்தைகள் ஸ்தானத்தில் பாதிப்பு வரும் இல்லைங்க அப்படின்னு நம்ம அப்படி இருக்க இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், குருவை இங்கே போட்டிருக்கேன். குரு என்ன பண்ணுறாரு? 1 2 3 4 5 6 7ஆம் பார்வையாக சனியை பார்த்து விடுகிறார். உச்சம் பெற்ற சனியை பார்த்து விடுகிறார். அப்போது நல்ல பலன்களை வழங்குவார். பொதுவாக இங்கே இருக்கிறதே நல்ல பலன்களை வழங்குவார். இருந்தாலும் இவர் குரு பார்வை. அதுக்கடுத்து இன்னொரு டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே குரு அந்த வீட்டையும் பார்த்துடுறார், இந்த 5ஆம் வீட்டை பார்த்துடுறார். இப்படி தாங்க அமையணும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா நல்ல யோகா அமைப்புகள் வேலை செய்யுங்க. மனைவியாலையும் பிரச்சனை வராது. ஆணாக இருந்தால் பெண்ணால் பிரச்சனை வராது, பெண்ணாக இருந்தால் அதனாலையும் பெரிய பிரச்சனைகள் வராது. அவங்களே சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க. இல்லாட்டினா மாறி உட்கார்ந்துருந்தால் அவங்களே எதிரியாக வருவார் மனைவியை. 11ஆம் இடமான புதனும் வளர்த்துட்டார் அப்படின்னா இரு திருமணம் இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுருதுங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, சனி இங்கே இருக்கிறாருங்க, நட்பு வீடு தாங்க. நட்பு வீட்டில் இருந்தாலும் இந்த 2ஆம் அதிபதியான சனி புதன் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் நல்ல இடத்துல இருக்கணுங்க. இல்லைன்னா குடும்பஸ்தானத்தை பாதிக்கிறார். இவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இவர் 7 குடையவர். 7 குடையவர் 2ல் உட்கார்றாரு. இதில் எடுத்த சுபக்கிரகமாக இருந்தால் அது வேறு விஷயம், பாபக்கிரகமாக வர்றாருங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி பணி பண்ணுறது? 2 சிக்கல் தான். 7 குடையவர் 2ல் இருப்பது சிக்கல் தான். ஏன் கேட்டிங்கன்னா குடும்பஸ்தானத்தையும் பாதிக்குது. அதே சமயம் 7க்கு 6ல் மறைகிறார், 8ல் மறைகிறார். இந்த 6க்கு 8ல் மறைகிறார், 6க்கு 8ல் மறைகிறார். இப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த லக்னாதிபதி நல்லா இருக்கணும், இந்த சனி இருக்கும் வீட்டு புதன் நல்ல நிலைமையில இருக்கும். புதன் வேற பாவ கிரகங்களோடு சேர்ந்து கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா 2லையுமே பிரச்சனை வருங்க. கல்யாணத்துலேயும் பிரச்சனை, கல்யாணம் ஆகி குடும்பம் அமைகிறதுலையும் பிரச்சனை வரும். அப்படிங்கிறதான் இந்த லக்னத்துக்கு 2ல் சனி வர்றதுல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. குரு எங்கேயாச்சும் பார்த்துட்டார் அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஆனால் அதே சமயம் குரு 8ஆம் அதிபதியாக 8 இருந்தக்கூடாது. ஏன்னா 5 8 கூடையவராகி அவர் 8ஓட தொடர்பு கொள்ளக்கூடாது. இவர் நம்ம 6 7 கூடிய சனி எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் சனியும் குருவும் இந்த இடத்துல வருவார். 5 8 கூடையாக வந்துடுவார். அப்படிங்கிறப்ப அவர் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்து பார்க்கணும். அப்போ தான் நல்ல இதுதான் இதில் முக்கியமான விஷயம். இதில் சனி 6ல் இருக்கிறாங்க. லக்னத்துக்கு 6லே சனி இருக்காங்க. 6ல் சனி இருக்கிறது நல்லா நல்ல. இந்த சனி வேற கிரகங்களை பார்க்கக்கூடாது. 3 7ல் இங்கே யாராச்சும் இருக்கிறாங்கன்னா சிக்கல். 10ஆம் அந்த கிரகங்களை பார்த்தால் அந்த கிரகங்களுடைய திசைகள் நல்லா இருக்கு. இதுதான் இதுல விஷயம். சனி இதுதான் சயின்ஸுங்கிறது சுத்தி வரும். இது இப்படி மைனஸ்னா இது பிளஸ் தான் வரும். இங்க இருந்தா சனி திசை, ஆனா சனி பார்க்கும் வீடுகளில் இருக்கிற கிரகங்களோட திசைகள் அப்படியே கெடுத்துரும். இதுதான் முக்கியம். இதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்படிதான் வரும். அதில் டவுட் தான்.